சொல்லுங்கம்மா. மனசுக்கு நான் யாரும் ஒருத்தர் சேர்ந்துக்கல. நான் எனக்கு இஷ்டம் சேர்ந்துக்கணும்னு சேர்ந்துக்கணும். என்ன சேர்ந்துக்கிட்டு சாமிக்கு எல்லாம் சாமி இஸ்லாம் தர்மத்துக்கு மனஸ்பூர்த்தியாக நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிறீங்க. உங்கள் புள்ள ஆகட்டும், உங்கள் புள்ளோட சம்சாரம் ஆகட்டும், இதில் யாரதும் ஒப்பத்தி ஒன்றுமே இல்லை. இவங்க குடும்பக்காரங்க உங்களுக்கு பலத்தை ஒன்றும் பண்ணலை. உங்கள் விருப்பமாக உங்கள் மனசாக இந்த இஸ்லாம் தர்மத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்குது, என் பையனும் சேர்த்துக்கிறான், நானும் சேர்த்துக்கிறான்றது ஒரு மனஸ்பூர்த்தியாக ஒப்பத்திக்குது உங்களுக்கு. அதனால சேர்த்துக்கிறீங்க. இது எதோட உங்களுக்கு இது அது இல்லை. இந்த இஸ்லாம் தர்மம் எப்படின்னா, இது இஸ்லாம் தர்மத்தில் யாருக்கும் ஃபோர்ஸ் இல்லை, வாங்கோ சேர்த்துக்கிங்கோ அந்த ஃபோர்ஸ் இல்லை, பலந்தம் இல்லை. மனஸ்பூர்த்தியாக இந்த இஸ்லாம் தர்மத்துக்கு ஏற்றுக்கிறது தயாராக இருந்தால் தான் ஏற்றி வைக்கிறது. மனஸ்பூர்த்தியாக இஸ்லாம் தர்மத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகலைன்னா, ಎಷ್ಟು விருப்பம் இல்லைன்னா இது இஸ்லாம் தர்மத்துக்கு சேர்த்துக்கிறது இல்லை. என்ன யாருக்கும் பலந்தம் இல்லை. பையன் ஆகட்டும், பையன் வீட்டுக்காரி ஆகட்டும், அப்போ பொண்ணு அவங்க குடும்பக்காரன் ஆகட்டும், யாரும் உங்களுக்கு பலந்தம் பண்ணிவிட்டு இந்த இஸ்லாம் தர்மத்தை சேர்த்திக்கினா தான் நம்ம உங்களுக்கு சேர்த்துக்கிறீங்கோ இல்லை நான் சேர்த்துக்கிறது இல்லைன்ற மாதிரி எதுவுமே உங்களுக்கு பலந்தம் இல்லை. உங்கள் விருப்போடையுமே உங்கள் மனசால் நீங்கள் இந்த இஸ்லாம் தர்மத்துக்கு சேர்த்துக்கிறதுக்கு மனஸ்பூர்த்தியாக தயாராகிறீங்க. யார் யாருக்கும் ஒன்றும் இது இல்லை. இந்த தர்மம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? போர்ஸ் ஒன்றும் இல்லைல்ல, மனஸ்பூர்த்தியாக விருப்பத்தைக்குதா? क्या मुझे साहब सुन ले, ये इनके बेटे नो, इनके बेटे इस्लाम कबूल कर को ही, इस्लाम कबूल करने के बाद इनके बेटे के इस्लाम अच्छा दिखने के बाद तो माँ को तश्कील करिए. माँ को तश्कील करने के बाद माँ भी राज़ी होकर मैं भी इस्लाम दाखिल कबूल कर चुँ और मेरे बहू के साथ बेटे के साथ मैं राज़ी से इस घर में बच्चे के साथ ज़िंदगी करता हूँ. इनके अलावा मेरा कौन भी नहीं है, वो कबूल करिए. इस वजह से हमें यहाँ जितने भी हैं मिल को इनको इस्लाम को कबूल करा रही. चांद बशा घर के सामने फोटो भी आ जाना उसको कट कीजिए.